எவ்வளவு செலவாச்சு தெரியுமா இந்த ஃபெர்டிலைசர் இங்க கொண்டு வரதுக்கு? அந்த மண்ல இருந்து ஒரு புழு பூச்சி கூட வர்றதுனாலதான் அங்க இருந்து செலவு பண்ணி அந்த ஃபெர்டிலைசர் கொண்டு வந்தேன். உங்களுக்கு என்னன்னா நீங்க பாட்டி இருக்கீங்க, செலவு பண்ணதுல வேஸ்ட் ஆனே எல்லாத்துக்கும் மண்ணுக்காகன்னு சொல்லி எரிச்சிட்டீங்களேப்பா. தள்ளி பாருங்க. உங்களால நான் பாவம் மேல பாவம் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னதான் பாவம் பண்ணேன்? இந்த மண்ணு இருக்கும் ஏதோ செய்யணும்னு சொல்லிட்டு நான் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்ன அந்த இயற்கைன்னு சொல்லி பிடிச்சிட்டு இருக்கீங்க? நீ என் குழந்தைக்கு விசுவப்பியா? இந்த மண்ணும் இந்த மரபும் என் குழந்தை மாதிரி. மண்ணுல இருந்தா வந்தேன், மண்ணுல தான் இருந்தேன், மண்ணுல தான் இருப்பேன், மண்ணோட தான் போவேன். இந்த மண்ணும் மரபும் என் குழந்தை மாதிரி. எந்த கழிவும் கலக்கூட மாட்டேன். நம்ம நெல்லாம் பாதுகாப்பா இருக்கு. ஒரு நல்ல ஷோரூம் கூட இல்ல நம்ம கிட்ட. நெல்லாம் வெளியில இருந்து வேற ஹவுஸ்குள்ள போகாம எல்லாம் மழையை நினைஞ்சு நாசமா போச்சு. இந்த சமூகத்துல நடைமுறையே வேற. ஏற்கனா வாழ முடியாது, செத்துதான் போகணும். என்ன விட எனக்கு படிச்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இயற்கையை பத்தி உனக்கு புரியாது. இந்த மண்ணும் மரபும் எனக்குள்ள ஊறி இருக்கு. இந்த மண்ணுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சா தீங்கு செய்யாம ஏதாவது பண்ணு. ஏன்னா வேற எங்கேயாவது போய் இருந்துக்கோ, வேற ஏதாவது பண்ணு. இந்த மண்ணும் இந்த மரபும் என்னோட அம்மா மாதிரி. நான் இந்த மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இந்த மண்ணுக்காக போராடிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு இதான் சொன்னா புரியாது. நீங்க அந்த மண்ணையும் மரபையும் கட்டிக்கிட்டே அழுகுங்க.